எந்த கடினமான சூழ்நிலையிலும் என் பிள்ளையை விட்டு போகும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. இந்த திருத்தணி முருகன் உனக்கு வழித்துணையாய் தான் வந்து சேரப்போகிறேன். எத்தனையோ துயரங்களை கடந்து வந்து விட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகிறாய். சந்தோஷமாக இரு. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறை இல்லை, கந்தனுண்டு கவலையில்லை. மனமே, நீ எதற்காக மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய்? உன்னை வீழ்த்துகின்ற அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டு இருக்கின்றதோ என்று நீ மனம் வருந்தாதே. அந்த விதிகளே வீழ்த்துகின்ற அளவிற்கு வழிகளும் இந்த முருகன் தருவான், கந்தன் தருவான் என்று என்னிடம் நீ உன் கவலையை விட்டுவிட்டு நிம்மதியாக இரு. உறக்கமின்றி பல நாட்களாக ஏக்கத்தோடு தவிக்கும் என் பிள்ளையே, உன் கையை விட்டு சென்று விட்டதே, உன்னை விட்டு சென்று விட்டதே என்று நீ நினைத்து கொள்ளாதே. உன்னை விட்டு சென்றது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, போனால் போய்விட்டு போகட்டும். அவர்களுக்கு உன்னறிமை தெரியாதவர்கள் என் செல்லமே. உன்னறிமை தெரிந்தவர்கள் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும், என்னை பற்றி என் பிள்ளைக்கு தெரியும். ஒரு பொழுதும் குழந்தாய், நீ எதை நினைத்தும் கலங்காதே. அதை என்னால் நிச்சயம் தாங்க முடியாமல் போகலாம். இன்னுமா புரியவில்லை? யாம் இருக்கும்போது உனக்கு நான் பயத்தை தந்து விடுவேனா என? வாழ்க்கையே யுத்தம் போன்றதுதான். அந்த யுத்தத்தை எவ்வாறு எதிரி இல்லாமல் போராட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையிலும் எதிரி தேவை. எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் நீ துணிந்து எதிர்கொள். வாழ்க்கை என்பது போர்க்களம். அந்த போர்க்களம் மாறலாம், ஆனால் போர்கள் மாறுவதில்லை. எப்பொழுதும் நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்திலிருந்து பின்வாங்காமல் உனக்கான வெற்றியை செயல்படுத்தி கொண்டிரு. எல்லாமே சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரத்தான் போகிறது. சரியான முடிவை தருவது யாரென்று நினைத்தாய்? இந்த கந்தனாக இருக்கும்போது ஒன்றை மட்டும் நினைவு கூறுகிறேன் கேள். உன் நினைவுகள் அனைத்தும் நான் கொடுக்கப்பட்டது. அதில் தவறென்று சொல்லுக்கு இடமே கிடையாது. உன்னிடம் நெருங்கி வருவதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கப்பட்டதல்ல, உனக்கு விதிக்கப்பட்டவை. நீ நெருங்கி செல்வதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கப்பட்டது. யாம் இருக்கும் இடத்தில் உனக்கு பயமே எதற்கு? இந்த சரவணன் இருக்கும் இடத்தில் உனக்கு வெற்றியை மட்டும்தான் தரப்போகிறேன். எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாதே. உன் கூட துணையாய் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ ஓம் முருகா, ஓம் முருகா, அருள் முருகா என்று மட்டும் சொல்லிப்பார். நிச்சயம் இந்த சண்முகனே உன்னை தேடி வந்து உனக்கு வேண்டியதைத்தான் தரப்போகிறேன். நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும். கலங்காதே. உன் துன்பமெல்லாம் தீர்ந்து முருகன் அருளால் நல்லதைத்தான் நடக்கப் போகிறது. உன் மனதின் தரத்தை பொறுத்துதான் உன் வாழ்வு அங்கு உயர்வதா தாழ்வதா என்று எண்ணிக்கொண்டிருக்கும். உன் எண்ணங்களின் தரத்தை பொறுத்தே உன் ஆனந்தமும் உன்னை தேடி வரும். அப்படித்தான் இந்த முருகனும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ என் உள்ளத்தில் நிலை கொண்டு விட்டாய். உன் உள்ளத்தில் இந்த முருகனை மட்டும் குடிபுக வைத்து விட்டாய். நான் இருக்கும் கோயிலே உன் மனதுதான். நீ என்னை வேறெங்கும் தேடிக்கொண்டு இருக்காதே. இந்த சிங்கார வேலன் சிவசக்தி பாலன் என சிந்தை மகிழும் என் பிள்ளையே, உனக்கான வெற்றியை தருவதற்கும் உன் கையை விட்டு எது போனதோ அதை மீட்டெடுப்பதற்கும் இந்த முருகனே நான் வந்து இருக்கின்றேன். நீ எதை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய்? அழுது கொண்டு இருக்கும் விஷயத்திற்கெல்லாம் மிக பெரும் தீர்வை நான் கொண்டு வந்து இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். நான் உன்னை சமாதானம் செய்யும் போது என் நிஜமான திறத்தையும் என் விஸ்வரூபமின்றி நீ காணத்தான் போகிறாய். என் பிள்ளையே, என் உருவம் எப்படி இருக்குமோ என்று எண்ணிக்கொண்டாய் அல்லவா? இதோ உன் அப்பனுக்கு அப்பனாக, உன் தாய்க்கு தாயாக, உன் உறவாக வந்து உன்னை அறிவுரைகளில் மட்டுமல்ல, உன்னை வழிநடத்தும் குருவாக மட்டுமல்ல, உன் தோளுக்கு தோள் கொடுத்து உன் வெற்றியை சரிசமமாக உனக்கு பங்களித்து தருவதற்குத்தான் இந்த குகனானவன் நான் வந்து இருக்கின்றேன். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள்தான் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள்.
அவர்கள். தருமந்தான் இறுதியில் வெல்லப் போகிறது என்று நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. நம்மோடு நம் அப்பன் முருகன் இருக்கின்றானா என்று நினைத்து கொள்ளாதே. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். உன் துயர் நினைத்து கண்ணீர் சிந்தாதே. நாளும் நல்லதொரு மாறுமுகம் அருளால் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. எல்லாம் இழந்த பின்னும் இந்த முருகன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றாய் அல்லவா? அதன் பிறகும் நமக்கானது வருமா வராதோ என்று சிந்திக்காதே. உன் வெற்றிக்கு உன்னை தகுதியாக்கத்தான் இங்கு செதுக்கிக் கொண்டிருக்கின்றேன். அதற்காகத்தான் நீ ஒவ்வொரு படியாக ஏறிக்கொண்டிருக்கின்றாய். அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. என் பிள்ளையே, உன்னை வெற்றிக்காக காத்திருக்கும் தருணத்தில் வெற்றி குரோடத்தோடு வைத்திருக்கும் போது எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் உன்னை உயர்த்தி வாழ வைப்பேன். அதுதான் இந்த முருகன். இங்கு என்ன நடந்தாலும் நீ உயர்வாகவே எண்ணிக்கொள். வாழ்க்கையில் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இந்த முருகனுக்கு தெரியாதாம் உன்னால் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும் என்று? அதன் பிறகும் இதற்காக மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய். ஒரு பொழுதேனும் உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாது. நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் நான் உன்னிடத்தில் தெளிவாக இங்கு சொல்லி கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தி கொண்டு இருக்காதே. இரவோடு இரவாக அதிசயத்தை நடத்தி தந்து உன் வெற்றிக்கான பாதையை உன் கண்முன்னே காட்டுவதற்குத்தான் இந்த முருகனானவன் வந்திருக்கின்றேன். மனதில் பயத்தை வைத்து கொள்ளாதே. உன்னை விட்டு போனது அப்படியே சென்று விடுமோ என்று சிந்திக்காதே. அது உனக்காக படைக்கப்பட்டது. எந்த நேரத்திலும் எப்படியாயினும் அதை உன்னிடத்தில் வந்து தான் சந்திக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்ட பொழுதும் நீ எதற்காக அங்கு மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? ஏது பிழை செய்தாலும் பிழை பல செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நானாக உன்னை தேடி வந்திருக்கும் போது உன்னை காப்பதற்கு இந்த முருகன் வரமாட்டேனா? என் பிள்ளையே, இந்த முருகனை நீ அழைத்து விட்ட பிறகும் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செய்தாலும் உன்னை சுற்றி நடக்கும் விஷயத்தில் மற்றவர்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். வெறுக்கும் கண்கள் இங்கு வேடிக்கை மட்டுமே பார்த்துவிட்டு போகட்டும். இந்த முருகனானவன் உன்னை உயர்த்தி கரம் பிடிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் நான் உன்னை அங்கு எப்படியாவது காப்பாற்றி விடுவேன். இறுதி அத்தியாயத்தில் கூட என் அதிசயத்தை நீ பார்ப்பாய் என்று சொன்னேன் அல்லவா? இதோ எல்லாம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான் வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு இருக்கும் தருணத்திலே இந்த முருகனின் அதிசயத்தை காண நீ தயாராக இரு. எந்த ஒன்றை பெற வேண்டுவதற்காக இவ்வளவு கஷ்டத்தையும் காயத்தையும் அங்கு வாங்காத பட்டத்தையும் வாங்கி தவித்தாயோ அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பது இந்த முருகனாகத்தான் நான் இருக்க போகிறேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நிலை கொண்ட வெற்றியை நிலையானதாக்க நிரந்தரமானதாக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. நடப்பது எதுவாக வேண்டுமென்றாலும் இருந்துவிட்டு போகட்டும். அத்தனையும் தாண்டி உனக்கான நிலைமையை இதுதான் என்று உணர வைப்பதற்கு இந்த முருகனை தவிர வேறு யாராலும் முடியாது. என்னை வணங்கும் என் பிள்ளைக்கு முதலில் நான் சோதனையை தான் கொடுப்பேன். இல்லை என்று நான் சொன்னது கிடையாது. ஏனென்றால் அந்த சோதனையின் பாரத்தை நீ எவ்வளவு தாங்கி பிடித்து கொண்டு இருக்கின்றாய், அப்பொழுது இந்த முருகனின் மீது இருக்கும் நம்பிக்கையை எவ்வளவு கைப்பற்றுகிறாய் என்பதை பொறுத்துதான் உன் வெற்றி உன்னை தேடி வரும். நான் வைத்த சோதனையில் நீ தேர்ச்சி பெற்று விட்டாய். இனி இந்த முருகனை நினைத்தாலும் கூட உனக்கு தருகின்ற வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் தான் சொல்லி இருக்கின்றேனே, என் வேலுக்கு இங்கு வேலை வந்து விட்டது என்று. அதனால் உன் துரோகிகளை பற்றியும் உன்னை பதம் பார்த்தவர்களை பற்றியும் நீ கலங்கிக் கொள்ளாதே. உனக்கான வெற்றியை நான் ஏற்றத்தோடு தர வந்திருக்கும் போது உன் இந்த கால ஏக்கம் தீரத்தான் போகிறது. எந்த ஒரு நல்ல செய்திக்காக என் பிள்ளைகள் அங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த செய்தியை உன் கையிலே கொண்டு வருவதற்குத்தான் வந்திருக்கிறேன்.
இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, மனதில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. வெற்றிக்காகத்தானே என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அந்த வெற்றியை உனக்கானதாக மாற்ற நான் வந்து இருக்கின்றேன். நீ நினைத்தது ஒன்று, நடப்பது ஒன்றோ. இன்று இப்பொழுது நினைக்கும் விஷயத்தை நினைத்து எல்லாம் நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காது. அத்தனையும் தாண்டி உனக்கான வாழ்க்கையை நான் தெளிவாக்கவும் உனக்கான வாழ்க்கையை உறுதியாக்க உன் கையிலே தருவதற்கு வந்திருக்கும் போது எதற்காக தங்க பிள்ளையே அழுது உருண்டோடி கொண்டு இருக்கின்றாய்? உன் துன்ப காலத்தையும் துயர காலத்தையும் முடித்து வைத்து நீ படும் கஷ்டத்திற்கெல்லாம் விடிவு காலத்தை கொண்டு வந்து உனக்கான நல்லதை நம்பிக்கை தரும் விஷயத்தை இப்பொழுதே செய்ய போகிறேன். யாம் இருக்க பயமே.